வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வினை ஸ்பெஷல் டெட்டை எதிர்கொள்ளும் ஆசிரியர்களுக்கு இணையதளம் வாயிலான பயிற்சிக்கான கால அட்டவணை எஸ்ஆர்டி மூலம் வெளியீடு. பள்ளி கல்வித்துறையில் புதிய பதவிகளுக்குண்டான அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஆதி திராவிட நலத்துறை பள்ளி ஆசிரியர்களுக்கு ஜூன் 11, 10, 11, 12 இடமாறுதல் கலந்தாய்வு. 10வது 12வது தேர்ச்சி பெற்ற மாணவர்களை 100% உயர்கல்வியில் சேர்ப்பதற்குண்டான செயல் திட்டம் வகுக்க அனைத்து மாவட்ட முதன்மை ஆட்சி தலைவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் அவர்கள் ஒரு உத்தரவு. பள்ளி கல்வித்துறையில புதிய ஆசிரியர்களுடைய நியமனம் எப்பொழுது எடுத்திருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி யூஜிஆர்பியுடைய ரிவைஸ்டு லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய விதிமுறைகள் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இவற்றை பற்றி எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நீங்க நம்மளுடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த ரிவைஸ்டு லிஸ்ட் அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எத்தனை கேண்டிடேட் பாத்தீங்கன்னா ரிவைஸ்டு லிஸ்ட் அப்படின்றது தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் பணியில் சேர்ந்த பின் விலகிய தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் தற்காலிக தேவை எந்த காரணத்திற்காகவும் ரத்து செய்தல். இதை பேஸ் பண்ணிதாங்க இங்க ஒரு பட்டியலை கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே ரிவைஸ்டு கேண்டிடேட்டோட லிஸ்ட். இதை நீங்க பார்க்கல அப்படின்னா டிஆர்பியோட இணையதளத்துல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யார் யாரெல்லாம் இதுல கேண்டிடேட் எல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ நிறைய பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா ரிவைஸ்டு கேண்டிடேட்ல இருக்காங்க. சரிங்களா? சோ இது பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி மற்றும் யூஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி சில டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இதை கொடுத்திருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இது கொடுக்க கிடையாது. சரிங்களா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பள்ளி கல்வித்துறையில ஆசிரியர்களுடைய நியமனம் தற்காலிக ஆசிரியர்களை 13,990 பேர் பாத்தீங்கன்னா எடுக்கலாம் அப்படின்றத எடுக்கிறாங்க. சோ அதிக அளவுல பாத்தீங்கன்னா 13,000க்கு மேற்பட்ட நபர்கள் பள்ளி கல்வித்துறையில ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ பள்ளி கல்வித்துறையில புதிய அறிவிப்புகள் அனைத்தும் எப்பொழுது வரும் அப்படின்றதுதான் இப்ப எல்லோர் மத்தியிலுமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய அளவுல இருக்கிற கேள்வி. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக விரைவில் நாங்கள் புதிய ஆசிரியர்களுடைய நியமனத்தை தொடருவோம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் புதிய ஆசிரியர்களுடைய நியமனத்தை இந்த பள்ளி கல்வித்துறையில நாங்கள் தொடருவோம் அப்படின்ட்டு ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாரு. அது மட்டுமே கிடையாது, தற்காலிக ஆசிரியர்களை எடுப்போம், எஸ்எம்சி மூலமாக புதிய நியமனங்களையும் நாங்கள் தொடருவோம் அப்படின்றதையும் பள்ளி கல்வித்துறையில ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாரு. சோ முதல்வர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்ட மாதிரி 149 ஜிஓவை நாங்க நீக்குவோம், பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தர வாய்ப்பை கொடுப்போம், நியமன தேர்வு அப்படின்றத ரத்து செய்வோம், தேர்ச்சி பெற்றாலே ஆசிரியர் பணி நிச்சயம் அப்படின்றத கொண்டு வருவோம் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்றாரு. எல்லாமே பாக்குறப்ப பள்ளி கல்வித்துறையில சில முக்கியமான மாற்றங்கள் இன்னும் ஒரு சில தினங்கள்ல நமக்கு கிடைக்கும். இந்த ஜூன் 15ஆம் தேதிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா புதிய ஆசிரியர் காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு வெளியில போறதா தகவல் வந்திருக்குங்க. சிறப்பு ஆசிரியர்களுக்கான காலக்கெடு பள்ளி கல்வித்துறையின் கீழே இயங்கும் அனைத்து வகை பள்ளிகளிலும் தற்பொழுது சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள ஆசிரியர்கள் அத்தேர்வினை 2026 எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. மேலும் இந்த தேர்வு வாரியத்தின் மூலம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பார்வை 3 காணும் கடிதத்தின்படி சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வினை ஸ்பெஷல் டெட் எதிர்கொள்ளும் ஆசிரியர்களுக்கு 8/6/2026 முதல் 30/6/2026 முடிய பயிற்சி இணையதளம் வாயிலாக வழங்கப்படும். இப்பயிற்சி மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை தொடரும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. இணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள கூகுள் ஃபார்ம் லிங்க ஆசிரியர்கள் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள ஆசிரியர்கள் தெரியப்படுத்தி இணைய பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள ஆசிரியர்கள் பூர்த்தி செய்ய அறிவுறுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சோ பள்ளி கல்வித்துறையில புதிய அரசாணை 2 கல்வியிடங்களை வச்சிருக்காங்க. சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
சந்திரமோகன் வெளியிட்டுள்ள அரசாணை பள்ளி கல்வித்துறையில் அரசு தேர்வுத்துறையில் புரோகிராமர், தமிழ்நாடு பொது சார்நிலை பணியின் கீழ் கன்சோல் ஆபரேட்டர் மற்றும் மெஷின் சூப்பர்வைசர், தமிழ்நாடு பள்ளி கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி பணியில் உடற்கல்வி பாட விரிவுரையாளர் ஆகிய பதவிகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாங்க. அடுத்து ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளியில ஆசிரியர்களுக்கு ஜூன் 10, 11, 12 பணியிட மாறுதலுக்கு உண்டான கலந்தாய்வு தொடங்கினார். 2026-27 கல்வியாண்டில் ஆதி திராவிடர் நலப்பதிவுகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் காப்பாளர்களுக்கு பொது இடமானந்த கலந்தாய்வு ஜூன் 10, 11, 12 தொடங்கும். 10, 12 தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 100% உயர்கல்வியில் சேர்வதற்கு செயல் திட்டம் POA வகுப்பு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் முதன்மை கல்வி செயலாளர்கள் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. 100% உயர்கல்வியில் சேர்வதற்கு செயல் திட்டம் பிளான் ஆஃப் ஆக்ஷன் வகுத்து அனைத்து மாவட்ட ஆட்சியர் தலைவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர்கள் இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காருங்க. சோ பள்ளி கல்வித்துறையில நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவலா இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். சோ டிஆர்பில இது எல்லாமே நீங்க எதிர்பார்த்த மாதிரி சில முக்கிய அறிவிப்புகள் இன்னும் ஒரு சில தினங்கள்ல வர இருக்கு. டெட்ல பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்க விரைவில் போட இருக்காங்க. 2013 நண்பர்களே பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஒரு சேனலோட எழுந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.